அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தியை நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இன்று மிருக சீரிஷ நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழமை செவ்வாயின் நட்சத்திரமான மிருக சீரிஷ நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே செவ்வாய் தோஷத்தினால் திருமணமாகாத நபர்கள், அதாவது லக்னத்திலே செவ்வாய் லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமையப்பெற்று இந்த செவ்வாய் தோஷம் உள்ள நபர்கள் இந்த நாளிலே முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து அதனுடைய நாமாவளிகளை சொல்லி வர உங்களுக்கு வெகு விரைவிலே திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதே போல தொழில் சார்ந்த நபர்களுக்கு, தீராத கடன்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் இன்று காரியங்கள் அனுகூலியமாக சாதிக்கப்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் வருகின்றார். அதையால் நல்ல நட்பு மற்றும் ஒற்றுமைக்கான விஷயங்கள் ஏற்படுகிறது. தைரிய வீரிய ஸ்தானங்கள் வளப்பட்டு அதன் மூலியமாக நல்ல லாபங்களும் பொன்பொருள் ஆடை ஆபரணங்களும் சேர்க்கை போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடைபெறும். ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்பெறுவதால் தீராத மனக்குழப்பங்கள், சற்று தயக்கங்கள், அதே போல சிலருக்கு எதிர்பாராத பணவரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தயக்கங்கள் வந்து சேர்கிறது. சிலருக்கு தேவையில்லாத நபர்களோடு சில பிரச்சனைகள், அருகாமையிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலே சில மனக்கசப்பான விஷயங்கள் ஏற்படக்கூடும். கவனமாக இருங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு எல்லா விதமான லாபங்களும் பல்வேறு விதமான சேர்க்கைகள் வருகிறது. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சந்திரனோடு இணைந்து 12ஆம் இடத்திலே மறைவதால் சில நேரங்களிலே உடல் உபாதைகள் வரலாம். மறைமுகமான செலவுகள், அதே போல திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த இடத்திலே கடன்கள் வந்து சேரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் சிலருக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பமும் தயக்கமும் வந்து சேர்க்கிறது. கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அமையப்பெறுகின்றார். திடீர் பணவரவு, பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும். அதே போல வீடு வாங்கக்கூடிய யோகங்களும், பூர்வீக சொத்தினை புதுப்பிக்கக்கூடிய ஆதாயங்களும், அதே போல புதிய தொழில் தொடங்குவது, கூட்டுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பார்ட்னர்ஷிப் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய யோகங்கள் வந்து சேரக்கூடும். சிம்மராசி நேயர்களுக்கு உங்களது ராசிநாதன் 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று சந்திரனோடு இணைய பெறுகின்றார். சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தயக்கங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே தொழில் ரீதியாக குழப்பங்கள், அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பணி பலு சற்று குறையும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல அதிகப்படியான வேலை சற்று குறைவடைந்து அதே போல நல்ல லாபங்கள், முன்னேற்றமான விஷயங்கள் ஏற்படுகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சற்று உடல்நிலை மாற்றங்கள், அதே போல பருவநிலை மாற்றத்தினால் உடலிலே சில மாற்றங்கள் ஏற்படும். அதே போல உடல் பயிற்சி கட்டாயம் செய்யணும். 2வது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருந்தாலும் சில நேரங்களிலே ஞாபக மறதி ஏற்படும் உங்களுக்கு. எனவே ஏதாவது ஒரு முக்கியமான தொழிலாதார விஷயமான கூட்டங்களுக்கு செல்லும்போது, அதாவது மீட்டிங்க்கு போகும்போது எல்லா பொருளையும் நீங்கள் கவனமாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. துளாராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி நடைபெறும். அதே போல் உங்கள் ராசிநாதனுடைய நல்ல ஒரு பார்வை உங்களுக்கு இருப்பதால் சில நேரங்களில் லாபங்கள், ஆதாயங்கள் வந்து சேரும். சுக்கரனோடு இணைய பெறக்கூடிய சந்திரனால் நல்ல லாபங்கள், முன்னேற்றமான விஷயங்கள் ஏற்படுகிறது. சிலருக்கு திடீர் காதல் போன்றவற்றை விஷயங்கள்லாம் ஏற்படும். எனவே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. விருச்சிகராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்திலே உங்களது ராசிநாதன் அமையப்பெற்று 7ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். மோதலில் காதல் என்பது போல திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பார்க்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. தொழில் முன்னேற்றம் அடையும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். சிலருக்கு கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு 6லே அமையப்பெற்று அதே போல உங்களது ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் சந்திரன் 5ஆம் இடத்திலையும் அமைப்பெறுவதால் நல்ல முன்னேற்றங்கள், ஆதாயங்கள்,
சில பொருளாதார ரீதியான நல்ல மாற்றங்கள் போன்றவற்றை விஷயமெல்லாம் நடைபெறுகிறது. சூரியன் 6லே இருப்பதால் சில உஷ்ண சம்பந்தப்பட்ட தேகங்கள் அமையப்பெறும். சிலருக்கு தொழில் ரீதியாக அரசாங்க நிமித்தமாக சில பணிகள் ஏற்படலாம். சிலருக்கு கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயம் தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். அதே போல் சிலருக்கு கடன் சேரக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அபிவிருத்தி ஆகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் நல்ல லாபங்களும் ஆதாயம் பெறலாம். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே ராகு பகவான் சஞ்சரித்து ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசிநாதனாய சனி பகவான் சஞ்சரித்து 4ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். நல்ல லாபங்கள் போன்றவற்றை விஷயம்லாம் சிறப்பாடும். பணவரவு தனவரவு அபிவிருத்தியாகும். அதே போல் திடீர்னென்று ரியல் எஸ்டேட் போன்றவற்றை பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு பொன்பொருள் ஆதாயங்கள் அபிவிருத்தியாகும். தொழிலே நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் போன்றவற்றை விஷயம்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள். அதே போல் சிலருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதே போல் சிலருடைய கவனக்குறைவினால் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அதே போல் எதிர்பார்த்த இடத்திலே நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் வந்து சேரும். தீராத பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு நல்ல முறையிலே லாபமும் ஆதாயங்களும் அபிவிருத்தியாகும். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்றுவார் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.